சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். உமக்குப்பானவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்?
தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஒன்றியவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் எல்லாரும் வரலாம். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள் நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்னா அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மெய்யான ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் எதுனா அன்பு தான். மெய்யான கிறிஸ்தவனுடைய அன்பு அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்னா அவனுக்கு அந்த அன்புக்கு பேர் என்னென்னா தெய்வீக அன்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய அன்பு வேறு. அது ஒரு சுயநலம் நிறைந்த அன்பு. எப்பயுமே பாருங்கள், அது எனக்குன்னு அடிச்சுக்கிறமே தவிர ஒரு நாள் மற்றவங்களை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாது. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. அது என்ன அன்புன்னா தெய்வீகமான அன்பு. அந்த அன்பு மனுஷிக அன்பை போன்று இல்லை, அது வேற மாதிரி. ஏன்னா பாருங்கள், அந்த அன்பு என்னை நேசித்தாலும் நேசித்தாலும் அதுக்கு பதிலாக நானும் நேசிப்பேன் என்பது தான் இந்த உலக மக்களுடைய ஒரு அன்பு. உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதாவது நீங்கள் ஒரு அன்பு அவங்க செலுத்தினாங்கன்னா அன்பு பண்ணுவோம், கொடுப்பாங்க. இல்லைன்னா இல்லை. பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம் 4 விதமான அன்பை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்களை புதிய ஏற்பாட்டில் அந்த கிரேக்க மொழியில் 4 விதமான அன்பை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த அன்பில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எல்லா அன்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் அன்பு காட்டினீங்கன்னா அன்பு காட்டும், இல்லையா போச்சு நின்றுக்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஈராஸ்னு ஒரு அன்பு இருக்கு இல்லையா, ஈராஸ்ன்ற அன்பு கணவன் மனைவியுடைய அன்பு. அந்த அன்பில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கணவன் அன்பு கூறும்போது அவன் முதலாவது அன்பு கூறான், அக்ரெசிவ் லவ். ஹஸ்பண்ட் லவ் இஸ் அக்ரெசிவ் லவ். அப்போது மனைவியோடைய லவ் ரெஸ்பான்சிவ் லவ். மனைவி இருக்கிறாங்கன்னா நீ அன்பு காட்டினேன்னா நான் பதிலுக்கு அன்பு காட்டுவேன், அவ்வளோதான் என்னால் முடியும். ஏதாவது நீ நிறைய புருஷனுக்கு என்ன பிரச்சனைனா எந்த அன்புமே காட்டுறது கிடையாது, எதுக்குமே கண்டுக்கிறதே கிடையாது, கண்டுக்கிறாமல் அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மனைவியை அன்பு கூறுறது மிக நல்லது. ஏன்னா அது கடவுள் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் தேவன் நினைச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிக்காட்டும்படியாகவே அவர் அப்படி செய்கிறார் இல்லையா. குறிப்பாக சொல்லப்போனால் ஆதாமை ஏவாளையும் கடவுள் உருவாக்கி அவங்கள 2 பேரையும் நேசிக்கும்படி தேவன் செய்தார். அப்போ ஒரு கணவன் மனைவியுடைய அன்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கணவனுடைய அன்பு அக்ரெசிவ் லவ்னு சொல்லலாம். கணவனுடைய அன்பு அக்ரெசிவ் லவ், முன்னாலே அன்பு கூறுவது. மனைவியுடைய அன்பு ரெஸ்பான்சிவ் லவ். அதாவது அந்த அன்புக்கு பதிலாய் ஒரு அன்பை காட்டுவது தான் அந்த ரெஸ்பான்சிவ் லவ்னு பார்க்குறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, சப்போஸ் யாராவது ஒருத்தர் காட்டலைன்னு வச்சுங்க அன்பை, கோபம் தான் வரும். கோபம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதுதான் அந்த அன்பில் ஒரு பெரும் பிரச்சனை. அதில் கூட கொஞ்சம் சுயநலம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு அன்பு நான் சொன்னேன், ஸ்டோரி அல்ல ஸ்டோரேஜ் என்ற அந்த கிரேக்க மொழியில். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அன்பு ஒரு மாதிரி அதாவது தாய் தகப்பன் அல்லது பாருங்கள் அந்த மாதிரியுடைய அன்பு. அந்த அன்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகனே மகளே இன்றைக்கி நான் உன்னைய வளர்க்குறேன், ஒரு நாள் நீ என்னைய வளர்க்கணும். வயசாயிடுச்சா கொஞ்சம் நீ பார்த்துக்கிறது நல்லதாக கேட்டதா? கண்டிப்பாக தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்துக்கிறனுங்க, மறந்துடக்கூடாது. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயனா சும்மா அப்பா வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை கடைசி காலம் வரைக்கும் செய்யணும். அதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, சரியா? அப்போ அந்த தெய்வீகமான அந்த அன்பில் பார்க்குறோம். ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு கூட அப்படித்தான். 3வது பிழையோன்ற ஒரு அன்பு. இந்த அன்பு அதாவது நண்பர்கள் மத்தியிலேயும் உற்றார் உறவினர் மத்தியில் காண்பிக்கக்கூடிய இந்த அன்பு. இந்த அன்பு எப்பயுமே பயங்கர சுயநலமாக வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது நிறைய நகையாக மாட்டிட்டு போனீங்கன்னா அக்கா, மதினி, மச்சான், மாமா அப்படின்னு கூப்பிடுவோம்.
நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா உங்களை தூர கண்டு விலகிட்டு போயிடும். இந்த பிழைய அன்பு ரொம்ப சிக்கல் பிடிச்ச அன்பு, ரொம்ப வெரி டேஞ்சரஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதாவது மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் வாழலைன்னு வச்சுங்க, அவ்வளோதான், உங்களை அப்படியே காலில் போட்டே மிதிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அன்பு தான் இந்த பிழையன்ற அன்பு. ரொம்ப மோசமான கொஞ்சம் விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா ஏதாவது இருக்குது, இல்லைன்னா உங்களை நேசிக்காமல் போயிட்டே இருக்கும். காசு இருந்தால் கூட வரும் அந்த அன்பு, சொந்த பந்தம்லாம் ஓடி வரும். இல்லைன்னு வச்சுங்களேன், யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த அன்புடைய ஒரு முக்கிய மெயின் பாயிண்ட்டே அதுதான். அப்போ இந்த எல்லா அன்புகளையும் விட இதில் வந்து 4வது ஒரு அன்பை பற்றி நான் பார்க்குறோம். யோவான் 3:16. இந்த அன்பு இது வரைக்கும் கிரேக்க மொழியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே. இந்த அகாப்பே அன்பு வந்து ஆண்டவராக இயேசு அவர் இந்த உலகத்தில் வந்தபோது இந்த வசனத்தை அவர் கோட் பண்ணுறாரு. அகாப்பே, இந்த அகாப்பே அன்பில் வந்து இங்கே சுயநலமே கிடையாது. யார் நேசித்தாலும் நேசிக்கலைனாலும் ஒருவேளை செஞ்சாலும் ஏதாவது செய்யலைனா கூட இந்த அன்பு நம்மை நேசிக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா பாருங்கள், இவங்க நமக்கு நல்லது செய்யலையா, இவங்க அப்படியே போயிட்டு நாசமாக போயிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிற இந்த அன்பு. உலக பிரகாரமான அன்பு எப்படின்னா ரொம்ப மோசமானதுங்க. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ரொம்ப டேஞ்சரு. அதனால தான் எப்பயுமே என்ன நினச்சிக்கணும்னா, கடவுளுடைய அன்பை விட்டு அவுட்டில் போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நடந்துக்கணும் இல்லையா. மற்ற அன்புலலாம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அங்கே பூரா சுயநலம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே அகாப்பே அன்பை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுயநலத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க அவர் எப்படி இருக்கிறார்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை தான் யோவான் சொல்கிறார். யோவான் 3:14 என்ன சொன்னாரோ அதைத்தான் பாருங்க, இங்கே 1 யோவான்லையும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16 சொல்கிறாரு. 16 நாம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவ அன்பு என்பது மிக அற்புதமான ஒன்று. நம்மை நேசித்தால் பாருங்க, நம்ம நேசித்தால் நேசிக்கலன்னா இல்லை. ஆனால் தேவ அன்புன்றது வந்து நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் கண்டிப்பாக அந்த அன்பு என்ன செய்யுங்க, நேசிக்கும் என்பதற்கு ஆண்டவராக இயேசு மிகப்பெரிய ஒரு ஆதாரம்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவராக இயேசு வந்து ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்ட வர்றான். ஆண்டவராக இயேசு வந்து பாருங்கள் கைதி பண்ண வர்றாங்க. கைதி பண்ண வந்த உடனே பேதுரு போய் என்ன பண்ணுறான், மல்கூஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் வர்றான். அவன் வந்து வந்தவனை ஆண்டவராக இயேசு கைது பண்ணுறதுக்கு வர்றான். வந்த உடனே இவன் கத்தி எடுத்து ஒரே வெட்டினா பாருங்கள் தலையை துண்டா போயின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனால் அங்கே கடைசி என்னாச்சுன்னா அவன் காது தனியாக ஓடிடுச்சு, வெட்டி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இயேசு உடனே இவரை கைது பண்ண வந்த அந்த மல்கூஸுடைய காதை எடுத்து ஒட்டி வைக்கிறார். உடனே அவனுக்கு சோமாயிடுது. நல்லா கவனிங்களேன், ஆண்டவராக இயேசு வந்து அவர் வந்து ஒரு மனுஷன் நம்மளை நேசித்தாலும் அவன் நேசிக்காவிட்டாலும் அவனை நேசிக்கக்கூடியது அன்புதான் இந்த அகாப்பே அன்பு என்பதை நான் பார்க்க முடியும். இதற்கு ஆண்டவராக இயேசு ஒரு ஆதாரமாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு ஆதாரத்தை கொண்டாட லேசாக நம்ம பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 13 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த நபர் யாருன்னா பாருங்கள், யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு நடந்த ஒரு பெரிய அநீதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எடுங்க, அதை பற்றி நான் ஒரு 50ஆம் அதிகாரத்துக்கு போடுங்க. அந்த ஒரு வருஷத்தில் இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம நிறையா இருக்கு போனோம் எல்லாரும். அதிகமாக 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நல்ல கவனிங்க, யோசேப்புக்கு ஒரு பெரிய துரோகம் செய்யப்படுகிறது. பயங்கர மோசமான ஒரு காரியத்தை வந்து செய்கிறாங்க. செஞ்சவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து இவனை வந்து இவன் மேலே பயங்கரமான ஒரு பொறாமையான செம பொறாமை. இவனுக்கு வந்து ஒரு சொப்பனம் கிடைக்குது. என்ன சொப்பனம் கிடைக்குது, 11 சூரியனும் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவனை வணங்குது. 11 கதிர்கட்டுகளும் இவனை வணங்குறதாக ஒரு சொப்பனத்தை வந்து இவன் பார்க்குறான். பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், போய் தன்னுடைய சகோதரன்கிட்ட போய் இதை சொல்கிறான். எப்பயுமே சில நேரங்களில் சில விஷயங்களை அவசரப்பட்டு எங்கேயா சொன்னால் நம்ம மாட்டிக்கிறோம். ரொம்ப சிக்கல் தான் அது. ஏன்னா பாருங்கள், சிலர்லாம் பாருங்கள் நம்மளால் பரிதாபப்படுற மாதிரி பார்ப்பாங்க. பரிதாபத்துக்குள்ளே பெரிய வேறு விஷயம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் பாருங்கள், எப்பயுமே நம்ம என்ன யோசிக்கணும்னா, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பரிதாபம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி யோசித்தீங்கன்னா அது வேறு மாதிரி முடியும். அதனால தான் நம்ம எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப கவனமாகவே நம்ம நடத்தணும். இங்கே பாருங்கள், வந்து இவன் மேலே பொறாமப்பட்டு இவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, குழியில் வந்து தூக்கி போடுறாங்க. இவனை வந்து அங்கேருந்து இவங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வர்றான், நல்லதான் செய்கிறான். இந்த 10 பேருக்கு வந்து சாப்பாடு அவங்க அப்பா கொடுத்து விட்றாரு. கொண்டு வந்து இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கக்கூடியவங்க கொண்டு வந்து கொடுக்குறான். இவன் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இவனை தூக்கி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டான். அது ரொம்ப ஆழமான கிணறு, உள்ளே தூக்கி போட்டாச்சு. சரி, தூக்கி போட்டாச்சுங்க. தூக்கி போட்டு கொண்டு போனால் சரி, அதில் சிலர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இறக்கப்பட்டு நம்ம தம்பிட அவனை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி திரும்ப கிணத்துக்குள்ளேருந்து எடுக்கிறான்.
எடுத்து அவனை கொண்டு போய் மீதானியர்ன்ற ஒரு வியாபாரிகள்கிட்ட போய் விற்கிறான். அதாவது வந்து ஆண்டவராய் இயேசுவை வந்து எப்படி வந்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்களோ, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சகோதரர் விற்கிறத பார்க்குறோம். பாருங்கள் யோசேப்பு வந்து இயேசுக்கு ஒரு அடையாளமாகவே நான் பார்க்க முடியும். அவனை கொண்டு போய் விற்கிறாங்க. அப்போ விற்ற உடனே அவனை ஒரு அடிமையாக விற்கிறாங்க. அடிமையாக இன்றைக்கி பாருங்கள் ஆடு மாடுகளை மாதிரி அடிமைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக அவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, அவங்க தீர்மானிக்க முடியாது. 12 மணி நேரம் வேலை செய்யணும், அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் பாருங்கள் அந்த அடிமை வாழ்க்கை. அவனை கொண்டு போகிறாங்க, அடிமையாக கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் எகிப்து தேசத்தில் போய் போத்திபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாருங்கள் ராஜாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி, சொல்லப்போனால் ஒரு மந்திரி மாற்றி பாருங்க, அவன்கிட்ட போய் விற்றுறாங்க 20 வெள்ளிக்காசு பாருங்க. அவன்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. அவன் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறான். இருந்த உடனே அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கேயும் உனக்கு ஒரு பிரச்சனை. எப்பயுமே பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை செய்யும்போது, நல்ல தீர்மானங்களோடு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பல விதமான பிரச்சனைகளை பிசாசு வந்து இடையில கிராஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களால் தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். எல்லாமே பாருங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். யாருமே நம்மளை வந்து எல்லாருமே நம்ம நேசிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது சில நேரங்களில் பாருங்கள் நம்மளை வந்து ஒரு மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது போய்கிட்டே இருந்தால் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அப்போ உடனே இந்த பாருங்கள் இந்த யோசேப்பை கொண்டு போய் அங்கே போத்திபாருடைய வீட்டில் விட்டு அங்கே நல்லா வேலை செய்கிறான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. அவனை கடவுள் நல்லா அவன் மூலமாக அந்த போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் மேலே ஒரு கண்ணு. இப்போ இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அந்த அம்மா இவன் மேலே ஒரு கண்ணை வச்சு இவன் மேலே வம்புழுத்து இவனை எப்படியாவது ஒரு மாதிரி செய்யணும்னு பார்க்குறாங்க. அவன் ஓடிடுறான். ஏன்னா கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் வந்து எப்போ சான்ஸ் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ண மாட்டான். அநேகர் சொல்லுவாங்க, என்ன நீ எல்லாம் பைத்தியமா, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன அப்படி கிடைச்சிருப்போ நீ நினைக்கிற அப்படின்னு அநேகர் யோசிப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இதை விட ஒரு பெரிய திட்டத்தை யோசேப்பு மேலே வைத்திருக்கிறார் என்பதான் சத்தியம். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறேன்னா, என்னங்க இது இவ்வளோ பெருசாக போய் விட்டுட்டு ஒரு முட்டாள்தனமாக நீங்கள் ஏமாந்துட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அநேகர் சொல்லலாமே தவிர, ஆனால் அது கிடையாதுங்க. அதை விட ஏதோ ஒன்று பெருசு இருக்குது என்பதை யோசேப்பு நன்றாக அறிந்திருந்தான். அதனால தான் யோசேப்பு என்ன பண்ணுறான், அந்த துணியை விட்டுட்டு ஓடனா கடைசி அவனை கொண்டு போய் செய்யாத ஒரு குற்றத்துக்கு, ஒரு குற்றமும் இவன் செய்யவே இல்லை, செய்யாத குற்றத்துக்கு கொண்டு போய் எகிப்து சிறைச்சாலையில் போய் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் எத்தனை வருஷம் இருந்திருப்பான். இங்கேருந்து கொண்டு போகப்பட்டு அதாவது 17 வயசில் அவனை கொண்டு போகிறாங்க. 13 வருஷத்துக்கிட்ட வந்து அவனுடைய உயிர் வர டைம் ஆகுது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு 10 வருஷமாவது இவன் சிறைச்சாலையில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இருந்திருக்கலாம். செய்யாத ஒரு குற்றத்துக்காக 10 வருஷம் சிறைச்சாலை தேவையா? ஒரு தவறுமே செய்யலைங்க. யாரோ ஒரு அம்மா செஞ்ச வம்பு அவனை கொண்டு போய் உள்ளே போட்டுருச்சு. சரி, கொண்டு போய் உள்ளே போட்ட உடனே அங்கே என்ன நடக்குது, அங்கே கடைசியாக இந்த சம்பவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அங்கே நடக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது கடைசியாக சொப்பனம்லாம் வருது. எகிப்து ராஜாவுக்கு வந்து ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை கண்டு அதை சொல்கிறதுக்கு அந்த தேசத்தில் யாருமே இல்லை. கடைசியாக அங்கே அந்த சிறைச்சாலையில் இருந்த 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான். இந்த சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவன் யார்? அவன் பேர் யோசேப்பு. அவன் வந்து இப்போ சிறைச்சாலையில் தான் இருக்கான். அதான் அது அப்படின்னு சொல்கிறான். உடனே பாருங்கள், அவனை கொண்டு வர்றாங்க. சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வந்தால் அவனுடைய சொப்பனத்தை சொல்கிறான். எகிப்துன்ற நதியில் வந்து 7 மாடு வந்துச்சு அப்படின்றான். நல்லா கொளுத்த மாடு 7 மாடு வந்துச்சு அப்படின்றான். அந்த 7 மாடு வந்து அடுத்த இன்னொரு 7 மாடு வத்தலமாக வந்துச்சு. அது இந்த மாடை முழுங்கிருச்சுன்றான். அடுத்து 7 கதிர்களை நான் பார்த்தேன். அந்த 7 கதிரும் வந்து அப்புறம் அந்த கதிரெலாம் அந்த 7 கதிர் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. அடுத்த 7 கதிரை பார்க்கும்போது அது ஒரு கருக்காயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே பாருங்க, இது ஒரு பயிலுக்கு இந்த விஷயமே தெரியல. கடைசி பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரியுது. அவன் சொல்கிறான், அந்த 7 மாடும் அந்த 7 கதிர்களும் செழிப்பான 7 வருஷத்தை காட்டுது. 7 வருஷங்கள் உலகம் முழுவதும் பயங்கரமான செழிப்பு வரப்போகுது. அடுத்த 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சொல்கிறான் பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருத்தனுமே இல்லைன்றான். அப்போ தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு வந்து ஒன்று விளங்கும். என்ன விளங்கும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தின்படி அவன் டிசிஷன் எடுக்க மாட்டான். அவனுடைய தீர்மானமெல்லாம் எதிர்காலம் எப்படின்றத யோசிப்பான். அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி எது பெஸ்ட்டுன்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி இல்லைங்க, எதிர்காலம் ரொம்ப பெருசு, இதை விட பெருசு இல்லையா? அதுக்கு ஒரு ஆள் வந்து ரெடி ஆகணும். ரெடி ஆகணும்னா இன்றைக்கி பாருங்கள், அநேகர் பாருங்கள், யோசேப்பு உள்ள தூக்கி போடாமல் நினச்சிருப்பான்.
தன்னுடைய 10 சகோதரன் நினச்சிருப்பாங்க இதோட இவன் கதை முடிச்சிச்சுன்னு நினச்சிருப்பான் இல்லையா? போத்திபாருடைய வீட்டில் போய் ஜெயிலில் போடவும் நினச்சிருப்பான் இதோட இவன் கதை க்ளோஸு அப்படின்னு. ஆனால் சிறைச்சாலையை தாண்டி, கிணற்றை தாண்டி, அதெல்லாம் தாண்டி கடவுள் உனக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் என்பதான் சத்தியம். அப்போ அங்கே போகிறான். போய் கடைசியாக பாருங்கள், அந்த ராஜா உன்னை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு, அப்பா தேவாவியை பெற்றப்போ உன்னை மாதிரி ஒரு ஆள் யாரில்ல, சரி இந்த 7 வருஷத்தில் நான் என்ன செய்யணும்? ராஜாவுக்கே விஷயம் புரியல, என்ன பண்ணுறேன்னு நமக்கு புரியல. விளைஞ்சு கொட்டுது 7 வருஷத்தில். முதல் முறையாக இந்த பேங்கிங் சிஸ்டம், அதாவது இந்த வங்கிகள் இன்றைக்கி இருக்க பேங்க் சிஸ்டம் இல்லையா, அந்த பேங்க் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதாருன்னா யோசிப்பு தான். சரித்திரத்தில் நீங்கள் வேறு யாருமே பேங்கிங் சிஸ்டத்தை கொண்டு வரல. குடவுன்ஸு இந்த மாதிரி இந்த பாருங்கள் பெரிய பெரிய குடவுன்லாம் கட்டுறாங்களா, இந்த குடவுன்கெல்லாம் வித்துட்டது யாருன்னா யோசேப்பு தான். அப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், அங்கங்கே கட்ட சொல்கிறான். நாடு எகிப்து முழுவதும் நீ கட்டுன்னு சொல்கிறான். கட்டி விலைகளை தான் கொண்டு போய் மக்கள் கொடுக்குறான் பாருங்கள். இவன் 2% தான் வச்சுக்கணும் மக்கள் விளைஞ்சதை, மிஷலாம் கொண்டு போய் கொடுக்குறான் பாருங்கள். கொடுத்தா பாருங்கன்னா அங்கங்கே குடவுன் ஃபுல்லாக இதாகி போயிட்டே இருக்குது. கடைசி அடுத்த 7 வருஷம் வரப்போது. இப்போ தான் அந்த வசந்துக்கு நான் வரேன், 20ஆம் வசந்துக்கு. அடுத்த 7 வருஷத்தில் பயங்கரமான பஞ்சம், உலகத்தில் எங்கேயுமே சாப்பாடு இல்லை. எகிப்து மக்கள் மட்டும் போய் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் போய் தங்களுடைய நிலங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் ராஜாட்ட கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய சொந்த சகோதரர்கள் பாருங்கள், இவனை கிணத்துல தூக்கி போட்டான்ல, தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டான். கிணத்துல இப்போ தூக்கி போட்டால் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கிற கிணத்துல தூக்கி போடக்கூடாதான், கொஞ்சம் நீச்சல் அடிச்சாலும் மேலே வந்துடலாம். தண்ணி இல்லாத கிணத்துல உள்ள தூக்கி போட்டால் பாருங்கள், இவன் எக்காரணத்தை கொண்டு இவன் முன்னேறக்கூடாது, இதோட க்ளோஸ் ஆகிருந்தான் அவன் நினைக்கிறான். அவனுடைய எண்ணம்லாம் இவனை சாகடிச்சிடணும், இல்லைன்னா இவனுடைய உயர்வை தடை பண்ணிடணும் இவன் நினைக்கிறான். ஆனால் கடவுளுடைய திட்டம் அப்படி கிடையாது. அது எப்படி இருக்குன்னா பாருங்க, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரன் இவனை கண்டு வணங்குது. அந்த மாதிரி ஒரு இதை கண்டிருக்கிறான். அப்போ இதில் யாருடைய திட்டம் நிறைவேறன்றது ரொம்ப முக்கியம். மனுஷிக திட்டம் நிறைவேற போதா இல்லை தெய்வீக திட்டம் நிறைவேறணுமான்றதில் அந்த பர்டிகுலர் நபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டாக தெரிகிறது, சில வருஷங்கள் கழித்து ரொம்ப லோவாயிடும். இன்றைக்கி லோவாக இருக்கக்கூடிய சில காரியங்கள் பயங்கர பிரைட்டாக மாறக்கூடிய காலம் ஏற்படும். அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அப்போ உடனே யோசேப்பு என்ன பண்ணுறான், நேராக பாருங்கள், ஊரில் எல்லா நாடுகள்லேயும் பஞ்சம். இங்கே இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு தானியெல்லாம் வாங்குறதுக்கு அவனுடைய சகோதரர் வர்றாங்க. சகோதரர்கள் சகோதரர்கிட்ட சொல்கிறான், சகோதரனை கண்டுபிடிச்சிட்டான், 10 பேர் வர்றான். ஏன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 17 வயசில் இவனை உள்ள தூக்கி போட்டிருக்கான். இப்போ ஆள் இவன் வளர்ந்து இவன் ஒரு பெரிய பிரதம மந்திரியாக மாறிட்டானா அவனுடைய ஸ்டேட்டஸை வேற மாதிரி இருக்கும். இவன் போகிறான் பாருங்க, இவனை தூக்கி போட்டவன் போகிறான், இவனை தனியாக வாங்க வர்றான். எப்படி பார்த்தீங்களா? அதாவது இவனுக்கு தீமை செஞ்சாலே இவன்கிட்ட வர்றான். வந்தோடனே இவன் பாருங்கள், ஒரு வேளை இவங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்து இவனை ஒரு கிணத்துல தூக்கி போட்டாமல் இவங்களை தூக்கி போட்டுருக்க முடியுமா முடியாதாங்க? முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த ஒரு யோசேப்பு அப்படி செய்யவில்லை. அதுதான் கடவுளுடைய அன்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் கடவுளுடைய தேவனுடைய அன்புன்றது. அதான் அப்போ ஒருத்தர் தீமை செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த தீமை செய்கிற ஆளுக்கு மேலே அன்பு கூடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுடைய அன்பு. நீ தீமை செஞ்சுட்டா பதிலுக்கு நானும் தீமை செய்வேன்னு சொல்கிறது கடவுளுடைய அன்பே கிடையாதுங்க. அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். யோசேப்பு பாருங்கள், தூக்கி போட்டாச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கடைசி 13 வருஷம் கழிச்சு இவனை சந்திக்கிறாங்க. சந்திச்சா பாருங்கள், வந்தோடனே இவருடைய சகோதரெல்லாம் பார்க்குறான். பார்த்த உடனே கடைசி அவனே சொல்கிறான். என்ன சொல்கிறான்ற போது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே சொல்கிறான் பாருங்கள், அந்த சகோதரெல்லாம் பயந்துட்டு நிற்கிறான். யோசேப்புன்னு கண்டுபிடிச்சிட்டான், இவனே வெளிப்படுத்துகிறான். நீங்கள் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக வாசிங்க. ஓரளவு ஒரு 37ஆம் அதிகாரத்துலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவம் போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு பெரிய அதாவது ஒரு பாஸ் அடிக்கடி சொல்லுவார், சினிமாக்காரங்களாம் என்ன சினிமா எடுக்கிறான், நம்ம முதல்ல கோடி சினிமா எடுத்துடலான்னு. அவ்வளோ ரொம்ப சுவாரஸ்யமான காரியமெல்லாம் இருக்கும் பாருங்கள். உடனே இங்கே சொல்கிறான் பாருங்கள், பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டோம், உனக்கு நான் அடிமைன்னு சொல்லி அந்த 10 சகோதரர்களும் அவன்கிட்ட விழுகிறான். விழுந்த உடனே யோசேப்பு சொல்கிறான். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? எப்படி சொல்கிறான் பாருங்கள், நீ பயப்படாத, நான் தேவனா? நான் என்ன கடவுள் நீ நினச்சியா? நான் கடவுள் இல்லையா? வேற தான் என்ன பண்ணியிருப்பான்னா, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையும் தன்னுடைய எல்லாத்தையும் காமிச்சிருப்பான். ஆனால் ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆவிக்குரியவன் அவன் எப்படி இருப்பான்னா, என்ன உயர்வுகள் வந்தாலும் ஒரு நாள் தன்னை பெருசாக காமிக்க மாட்டான்.
அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. யார் பெரியவர்? அவரை காமிக்கின்ற அந்த எண்ணம் வந்துடும். பாருங்க, அடுத்து சொல்கிறான், அங்கே சொல்கிறான், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் அந்த தீமையை செய்ய அவர் அனுமதிக்கலை. ஏன் அனுமதிக்கலைன்னா அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டீங்கல்ல, தூக்கி போடும்போது வேணால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஒருவேளை போத்திபார்கிட்ட விற்கும் போது நீ வேணால் சந்தோஷப்பட்டிருக்கலாம், இவன் கதை முடிஞ்சு நீ நினச்சிருக்கலாம். ஒருவேளை ஜெயிலுக்கு அனுப்பும்போது நீ நினச்சிருக்கலாம், இதோட இவன் கதை முடிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், நீ வந்து தீமை செய்ய எனக்கு நினைச்ச பாருங்க. அவன் சொல்கிறான், இப்பொழுது நடந்து வருகிறபடியே, பாருங்க அதுக்கு முன்னால், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுடைய உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன பண்ணார் அந்த தேவன்? நன்மையாக முடிய பண்ணினார். நல்லா கவனிங்களேன். ஒருவேளை இவன் தூக்கி போட்டான், இந்த 10 பேரும் தூக்கி போட்டான், அவன் நினச்சிருப்பான் இதோட யோசேப்புடைய கனவு அவுட்டு அப்படின்னு நினச்சிருப்பான். அந்த அந்த மீனாண்ட போய் விற்கும்போது நினச்சிருப்பான் கதை முடிச்சுன்னு நினச்சிருப்பான். ஒருவேளை சிறைச்சாலைக்கு போகும்போது நினச்சிருப்பான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருப்பான். ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரியுமா, இவன்ட்ட நன்மைப்பட்ட 2 பேர் உள்ளே இருந்தான், அந்த சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தான். அதில் ஒருத்தனுக்கு வந்து நல்லா உயர்வுலாம் கிடச்சிச்சு, அந்த பானபாத்திரக்காரன். பாருங்க, அவன் போய் இந்த ராஜாட்ட சொல்லி இவனை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு அப்படியே மறந்துட்டான். ஒரு 2 வருஷம் போயிட்டு ஆளே வரல, என்னன்னு யோசிக்கல. பிரச்சனை வரும்போது தான் சொல்கிறான் யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான்றான். உடனே இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, போய் அந்த 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 இதை வந்து பாருங்கள் சொன்னோன்னா அந்த இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். உடனே இந்த தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை என்ன பண்ணியிருக்காரு, நன்மையாக முடிய பண்ணினார். எதுக்குன்னா வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி. நீ வச்சிருக்கிற திட்டம் ஒரு சின்ன திட்டம், ஆனால் கடவுள் ஒரு மனுஷமாக வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஏன்னா நம்முடைய வேலை சொல்லுது பாருங்க, ஏசாயா 55 சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியாய் உன்னை குறித்து என்னுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீ போட்டிருக்கிற திட்டம்லாம் ஒரு சாதாரண திட்டம், ஆனால் உன் மேலே வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. பாருங்க சொல்கிறாரு இங்கே, அவன் சொல்கிறான் பாருங்க, ஆதலால் அவன் சொல்கிறான் பாருங்க, வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பட்சமாய் பேசினான். எப்படி பாருங்க, ஒரு தேவ அன்புள்ள மனுஷன் எப்படி இருப்பான்னா, தீமை இவன் செஞ்சுட்டான்றனால அவனுக்கு போய் தீமை செய்யறதுக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டான். செஞ்சுட்டான்லாம் இவனை எப்படியா கெடுத்து விட்றான், இவன் அப்படி போயிடணும் எப்படி கிடையாது. அப்படி பண்ணால் தேவ அன்பே வேலை செய்யாதுங்க. தேவ அன்புன்றது வந்து உலக அன்பு மாதிரி கிடையாது. இவனை ஏதோ பண்ணிட்டான் அதுக்கு நம்ம பதிலுக்கு செஞ்சுடுன்ற மாதிரிலாம் கிடையாது. என்னன்னா தேவ அன்புன்றது அவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான், பண்ணிட்டு இருக்கிறான். ஆனாலும் தேவன் அதை யோசேப்புக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நான் சொல்கிறேன், நமக்கு கூட தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலத்தில் அது தெரியாமல் இருக்கலாம். அது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சுங்க. யோசேப்பு கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருப்பான்னா, ஆண்டவரே ஏன் அதோட செஞ்சுருப்பீங்க, உடனே எங்களுக்கு ஏன் செய்யலாம்னு கேட்டிருப்பான். அப்படி கேட்டிருந்தா என்ன ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அந்த எபிலிட்டி வேணும்ல, உனக்கு அந்த தகுதி வேணும்ல. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீ வந்து ரொம்ப அற்பமாக நினச்சி தூக்கி போட்டு போயிட்டேன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே சில நேரங்களில் சிலரை ஏவி விடுறாரான்னு தெரில, நீ கீழே போ, திரும்ப தூக்கு, திரும்ப விற்று போடு, சிறைச்சாலைக்குள்ளே போடெல்லாம் போயிட்டு இருக்குது. அவர் போட மாட்டார், நான் நினைக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்போ இவனை ஒரு பெரிய ஒரு இதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு உலகம் முழுவதும் இவனுடைய கீழே இருக்கிற எகிப்து தான் எங்களுடைய, அதாவது ஒரு பெரிய ஒரு தேசம் இல்லையா? எகிப்து தான் அவ்வளோ பெரிய தேசம், உலகம் முழுவதுக்கும் அவன் தான் பாருங்கள் பெரிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு ஒருத்தன் பிரதம மந்திரியாக மாறன்னு சொன்னால் அதுக்கு சில குவாலிட்டி வேணும், சில தகுதிகள் வேணும். நீங்கள் டக்குன்னு ஒரு பணத்து மேலே ஆசையாக இருக்கிறவனையோ இல்லை மற்ற எது மேலே ஆசையாக இருக்கிறவனை கொண்டு போய் நீங்கள் அவ்வளோ பெரிய பொசிஷனில் வைக்க முடியாது இல்லையா? பணத்துக்காக எதை வேணாலும் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இவர் தான் நம்முடைய ஆதாரம். நீங்கள் வைக்கும்போது அங்கே என்ன நடக்குன்னா கடவுளுடைய அன்பை தாராளமாக காமிச்சிடலாம். சில பாருங்கள், உங்களை யாராவது சிலர் ஏமாற்றிருக்கலாம், அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதெல்லாம் தற்காலிகமாக நடந்துகிட்டே போயிட்டு இருக்கோம். அநேகர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படிலாம் நீங்கள் விட்டுட்டீங்களே, ஒரு பைத்தியக்காரக்கணமாக உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இதை விட கடவுள் பெரிய திட்டத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க. அதனால தான் ஒரு ஆள் மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அன்பு கூறுறோம். நமக்கு தீமை செய்கிற ஒரு ஆள் தீமை செய்கிறாங்க, என்ன பண்ணுறான்னு கூட ஏன் அன்பு கூறுறோன்னா, இதை விட பெரிய திட்டத்தை கடவுள் வச்சுருக்கும் போது இந்த சின்ன திட்டத்தை நினச்சி ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுங்க, வருத்தப்படக்கூடாது என்பதை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ஒரு தேவ அன்பு. அவர் பாருங்க, யோவான் சொல்கிறார் இல்லையா, என்ன சொல்கிறாரு, இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி அன்புன்றது வந்து அது மேலான ஒன்று. நீங்கள் அன்பு கூறுறவங்களை, நீங்கள் அன்பு கூறுற ஆட்களை மட்டும் அன்பு கூற இல்லை, ஒருவேளை உங்களுக்கு தீமை செஞ்சால் கூட அவனையும் மேலே நீங்கள் அன்பு கூறுங்க. அன்பு கூறுங்க. ஒரு நாள் இந்த அன்பு இது கடவுளுடைய அன்புன்றதை அந்த மக்கள் அறிஞ்சு கொள்ளட்டும் இல்லையா. அதைத்தான் அங்கே யோசிப்பு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். ரட்சிப்பின் அடையாளங்களை பல விதங்களிலே நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவின் கனியை நாம் பண்ண முடியும். ஆவின் கனியில் நான் கடந்த வாரமே சொன்னேன். ஆவின் கனி வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், பாருங்க, சந்தோஷம், பாருங்க, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் உள்ள இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளை ஒரு ஆண்டோடைய பிள்ளைன்றதை வெளியில் காட்டுவதற்கு தான் இருக்குது. அன்பு கூறணும், சில நேரங்களில் பொறுமையாக இருக்கணும், கோபப்பட்டுறக்கூடாது. போயிட்டு இருக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு கோபப்பட்டு எதாவது பண்ணிட்டீங்கன்னா கடவுளுடைய திட்டமே ஸ்பாயில் ஆகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், அந்த அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்று இல்லையா. அன்பு, கடவுளுடைய அன்பு வந்து அந்த ஆவியின் கனியை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவியின் வரங்களை அவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து சொல்கிறாரு, மூணாவது, அதில் வந்து அதை அறிக்கை செய்வதன் மூலமாக பாருங்கள், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய இதயத்திலே ஆண்டவர் என்று விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்பட வேண்டாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வது என்ன? இயேசுவ ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், உண்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அதை அறிக்கை செஞ்சால் போதும். சரி, ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவ அன்பு நம்ம மூலமாய் அந்த என்ன செய்துங்க வெளிப்படுகிறது அப்படின்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பை காண்பிப்பதான் பாருங்கள் ரட்சிப்பின் அடையாளமே. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கெல்லாம் வர்றோம். ஆனால் இந்த அன்பை மற்றவங்கள்ட்ட காமிக்கணும். ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்களா, சரி விடுங்க, அவங்க சாய்ஸ் போயிட்டு போகிறாங்க, நல்லா இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு இவங்க ஏன் நல்லா இருந்தாங்க, இதுக்கு நல்லா இருந்தாங்க, இதுக்கு என்ன இன்னும் போய் ஆராய்ச்சி பண்ணலாம் வேணாம். ஆனால் ஆராய்ச்சி பண்ணலாம் என்ன பண்ணிடணும்னா அவ்வளோதான், விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். நீங்கள் அதை வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே என்ன பண்ணிக்க சொல்கிறேன். சில காரியங்கள்லாம் எப்படி மறக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலாம் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன், பார்ப்போம். அப்போ அந்த அன்பு வந்து அந்த மாதிரி காரியங்களை செய்ய வைக்கிறது. சரி, அது மட்டும் இல்லாமல் 1 யோவான் 4:16 வந்து அவர் சொல்கிறாரு, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் அன்பு என்ற அந்த ஒரு சுற்றுச்சூழல், அந்த அட்மாஸ்பியர் வந்து அவன் வாழக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். எப்படி வாழ்கிறான்னா, அன்பில் வந்து நிலச்சிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, அவனுடைய வாழ்க்கையை சுற்றிலும் அந்த அன்பு நிறைந்திருக்கும். யாரை பார்த்தாலுமே அந்த அன்பு காட்டணும், அவங்களை நேசிக்கணும். ஒருவேளை நமக்கு தீமையை செஞ்சுட்டு போகிறாங்க, விடுங்க, பார்த்துக்குவான். இவங்க செய்கிறனால நம்மளாம் கைவிட்டுருவார் ஆண்டவர், கிடையவே கிடையாது, அதான் இல்லை. ஆனால் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ போச்சுங்க, இதே போச்சுங்க, இனிமேல் அவ்வளோதாங்க சான்ஸு. இதை விட பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவனை கொண்டு போய் நீங்கள் வந்து அதாவது போத்திபாருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனை வைக்கிறது பெருசா, இல்லை எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக மாறுறது பெருசானா, நான் சொல்வேன் பிரதம மந்திரியாக மாறு தான் பெருசு. அதுக்கு சில டைம், சில வருஷங்கள், ஒரு 10 வருஷம் சிறைச்சாலை மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அவனை டக்குன்னு ஆண்டவர் தூக்கி கொண்டு போயிடுறாரு. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய உயர்வுன்றது வந்து எப்படிப்பட்ட தெரியுமா? நீங்கள் நல்ல காற்றடிச்ச பந்து இருக்கு இல்லையா, நீங்கள் பந்தை கொண்டு போய் நீங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணிக்குள்ளே அமுக்குறீங்களோ, நீங்கள் அமுக்குன வேகத்தில் அடுத்த கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு மேலே உடையாந்துடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அதுக்குள்ளே காற்று நிரப்பப்பட்டுரு. அது மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளையுடைய உயர்வுன்றது. யாராவது சிலர் உங்களை அழுத்துகிறார்கள், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களை ஒரு மாதிரி சொல்கிறாங்களா, ஒன்றும் கவலைப்படாங்க, அமுக்குற வேகத்தில் அடுத்த ஸ்பாட்டில் மேலே வந்துடும். அதுதான் இந்த கடவுளுடைய அன்பு. அப்போ வந்து அந்த அன்புன்றது வந்து பாருங்கள், அது வந்து ஒரு நம்முடைய சூழலே, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, இது அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதனால தான் தேவனுடைய பிள்ளையிலே நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது அன்பு கூறக்கூடிய மக்களாக, ஒருவேளை மற்றவங்க நமக்கு தீமையை செஞ்சாலும் சரி தான் பரவாயில்ல, அவங்க மேலே என்ன பண்ணணும், அன்பு கூர்ந்து நேசிக்கும் போது தான் நம்மை கிறிஸ்தவர்களே அந்த அன்பு காமிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி அவங்கள எதாவது பண்ணுறீங்கன்றது வந்து அது கடவுளுடைய அன்புக்கு ஒரு ஆதாரமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்முடைய அன்பை
வெளியில் காட்டுகிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதை பற்றி இன்னும் சில வசனங்கள் நம்ம போமானால் விசுவாசிகள் பாருங்கள், தேவ அன்பினாலே நம்ம வந்து ஆளப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவ அன்பு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளை கண்ட்ரோல் எது பண்ணுது? நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது பணம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா எங்கடா போய் விழுந்துருவோம் நம்ம. அப்படி ஒரு நாளும் பணத்துக்கு நீங்கள் வந்து முடிவெடுத்துடக்கூடாது. பணம் வந்துட்டு அவசியம். பணம் அவசியமானா நான் சொல்கிறீங்க இருக்க எல்லோரும் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஸ்தோத்திரம், நல்லா சம்பாதிங்க, நல்லா வேலை பாருங்கள், ஓகே. ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? பணம் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய தோல்விகளை நம்ம போயிடுவோம். ஆனால் எது கண்ட்ரோல் பண்ணணும்? தேவ அன்பு நம்மளை என்ன பண்ணணுங்க? கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் எப்போ எங்கே போகணுன்னா வசனத்துக்கு தான் போகணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில காரியங்களை அப்படி செய்வீங்கன்னா, பணத்தை வச்சோ அல்லது மனுஷனை வச்சோ அதை வச்சோ செய்வீங்கன்னா ரொம்ப தோல்விகளை நம்ம போயிடுவோம். ஆனால் எப்போதுமே தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அன்பையும் வைத்து சார்ந்து கொண்டு வாழும்போது ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். அப்போ அங்கே சொல்கிறாரு, அப்போ அந்த அன்புன்றதில் அந்த சூழலில் அந்த அந்த அன்பினுடைய அந்த தேவ அன்பு நம்மளை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும் என்பதை பார்க்க வேண்டும். கடைசியாக இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், சீக்கிரமாக முடிச்சிடறேன். பாருங்கள், தீத்து 3:3 சொல்கிறாரு. அதாவது எடுங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனமே வாசிக்கிறேன். 3:3 ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வடிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளிலும் பாருங்கள் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பயக்கொருளுமாக இருந்தோம். முன்னால் நம்ம அப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவ அன்பில் நம்ம எப்படி நடக்கிறோம். முன்னால் அப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா தேவ அன்பில் என்ன செய்கிறோங்க? நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த அன்பிலே நம்ம நடக்கும்போது சகையை பற்றி பார்க்கலாம். சகை வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். உங்களுக்கு தெரியும், லூக்காஸ் 19ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து அந்த வசனங்களை பார்க்க முடியும். டாக்ஸ் கலெக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நிறையா பாருங்க, அங்கே இங்கேயும் காசெல்லாம் வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தாவே அதை பற்றி லூக்காஸ் விசேஷம் எடுங்க. லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் எடுங்க. அது ஒரு 1ஆம் வசனம். பாருங்க, அவர் எரியோவிலே பிரவேசித்த போது அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவனுமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். நல்லா கவனிங்களேன். அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த தேவ அன்புல நடக்கும்போது அவன் எப்படிலாம் மாறுறான் பாருங்க. தேவ அன்புல நடக்கும்போதுங்க அவன் பணத்தை சார்ந்தவனை வாழ மாட்டான், அவன் வேற மாதிரி வாழுவான். இது வரைக்கும் நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கே இங்கேயும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இயேசுவை பார்க்கன்ற ஒரு எண்ணம் திடீர்னு பார்க்கணும். என்னன்னா இயேசுவை போய் பார்க்கலான்னு போனால் அங்கே கூட்டம் பெருங்கூட்டம். ஒன்றும் இயேசுவை பார்க்க முடியலன்னா என்ன பண்ணான்? நேராக போய் அத்தி மரத்தில், அந்த காட்டத்தி மரத்தில் போய் ஏறிட்டு இயேசு அந்த வழியில் வர்றாரு. வந்த உடனே இயேசு பார்க்குறதுக்கு இவன் இருக்கிறான். ஆனால் இயேசு இவனை பார்த்து கூப்பிட்றாரு, சகைவே கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே கீழே வந்த உடனே இயேசு அடுத்தாப்புல சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்களேன். அவர் போகும் வழியில் ஓடி பாருங்கள், அந்த 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்தவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நல்லா கவனிங்க, இவனை பூரா ஊரே பாவின்னு சொல்லுது. ஆனால் ஏசு சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் தங்க வரேன்றாரு. ஏசு வர்றாருன்னா முதலமைச்சர் வர்ற மாதிரி இப்போ அப்படின்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? உங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்கிறேன். வரணும்னு எப்படி திடீர்னு போய் முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னு நான் சொன்னார்னா எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. வரேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் போகும்படி தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இதை பார்க்குறாங்க அநேகர். பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு பாவின்னு கூட தெரியாமல் போறாரே, எவ்வளோ மோசமானவராக இருப்பார் போலன்னு சொல்லி இவரே தப்பாக நினைக்கிறான். பாருங்கள், உடனே அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா பாருங்கள், இயேசு பாருங்கள் சகை கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழையில் கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். எப்படி சொல்கிறான் பாருங்கள். அதாவது இவ்வளோ பெரிய பணத்தை வாங்கிட்டு இருந்த ஆள் தான். ஆனால் ஆண்டவர் வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. மாறி என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட நான் 10 ரூபா வாங்கியிருந்தா அதை 40 ரூபா நான் திரும்ப கொடுத்துட்றேன். அடுத்து சொல்கிறான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன யாருக்கு வரும்? எப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட எண்ணம் வந்துடும். அந்த அன்பு, அதுதான் கடவுளுடைய அன்பு. மற்ற ஆட்களுடைய இதெல்லாம் வேற, ஆனால் கடவுளுடைய அன்புன்றது வந்து வேற. அது எப்படின்னா இந்த அன்பு ரொம்ப ஆழமான ஒன்றுங்க. என்னன்னா கொஞ்ச நேரத்தில் இயேசு உள்ள வந்தார். வந்த உடனே அப்படியே வாழ்க்கையை மாறிடுச்சு சகைக்கு.
ஆனால் பக்கத்தில் இருக்காலாம் முறுமுறுக்கிறான். என்ன முறுமுறுக்கிறான்னா, இவன் பாவின்னு கூட தெரியாமல் போயிட்டு இருக்காரு பாருங்க. அப்படிதான் சொல்லுவோம் சில நேரங்களில் மக்கள் வந்து நம்மளை என்னமோ ஆண்டவர்கிட்ட வரலாம் நம்ம என்னமோ பைத்தியம் முடிச்சாலுமா நினச்சிட்டு இருப்பான். அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம எடுக்கிற தீர்மானம்லாம் ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் நம்ம, இல்லையா? சில நேரங்களில் வருங்க பாருங்க, தேவ அன்பில் நடக்கிற ஆள் வந்து பாருங்க எதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, கடவுள் எனக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல திட்டத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, வைத்திருக்கிறார். யோசிப்ப மாதிரி சகைவு மாதிரி அவன் என்ன பண்ணுறான், ஐயோ பாதி ஏழைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஆள்கிட்ட நான் 1 ரூபா வாங்கினா நான் 10 ரூபா வாங்கினா 40 ரூபாய் கொடுக்கணுமே, போனால் என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியுது இயேசு வந்தால் எல்லாமே வந்துடும். இயேசு வந்தால் என்ன பண்ணிடும், எல்லாம் வந்துடும்ன்றது அவனுடைய வெளிச்சம். அந்த அன்பில் அவன் நடக்கிறான். அவன் சொல்கிறான், அப்படி சொல்கிறான். உடனே இயேசு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். சொல்கிறாரு, ஊரே அவனை பாவின்னு சொல்லுதுங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, யாரு இவன்? ஆபிரகாமுடைய பிள்ளைன்றாரு. ஆபிரகாம் யாருங்க? நீதிமான். அப்போ சொல்கிறார், ஊரே பாவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் நீதிமான். யார் இவன்? நீதிமான். ஏன்னா நீதிமானா எப்படி நீதிமானாக்கி இருக்கிறான்னா, இவன் செய்த கிரியையினாலவே நீதிமான் கிடையாது. அவருடைய அன்பு நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய தயவு நிமித்தம் யாரு நீதிமானாக மாறி இருக்கிறான். அப்ப இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டது யாருங்க? ஆண்டவர் தான். முத நாள் வரைக்கும் பணம் நடிச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப சொல்றான், ஏசு நடிக்கிறான். ஏசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். நான் சொல்றேங்க, இதுதான் தேவ அன்பு. இந்த அன்பிலே ஒரு மனுஷன் நடக்கும்போது என்ன ஆயிருன்னா பாருங்க, எதை பற்றி யோசிக்க மாட்டான். கர்த்தர் மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு கோல், அவர் தான் என் வாழ்க்கை. இப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, நல்ல எதிர்காலத்தையும் நன்மையான காரியங்களையும் தேவன் நமக்கு செய்வாருங்க. சரி, கடைசியாக பார்த்து முடிச்சிருவோம். அவருடைய அன்புக்கு நாம் வந்து ஒவ்வொருவரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது ஒரு பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அவர் அன்பை இந்த உலகத்தில் வந்து காமிக்கணும்னா, இயேசுவை நீங்கள் நான் வந்து அப்படியே காமிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த அன்பில் வந்து நம்ம நடக்கக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்ய முடியுங்க, இருக்க முடியும். பாருங்கள், அந்த அன்பை நாம் எப்படி காட்டுறோம்னா, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து அன்பு கூறுவதில்லை. அவருடைய அன்பு வந்து நாம் அன்பாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், அன்பாக காட்டுறோம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற பார்த்து அன்பு கூறுறதில்லை. மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க, மற்றவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. மற்றவங்கள பார்த்து இவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்க அதனால் கிடையாது. இல்லை ஒருவேளை நமக்கு இவங்க தீமை செஞ்சாங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து அவங்க பாருங்கள், நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்கேன் நான், நிறைய பேர் எனக்கு அவங்க தீமையை செஞ்சுருக்காங்க. அதுக்காக நம்ம உடனே தீமை செஞ்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி நான் செஞ்சேன்னா நான் தேவ அன்புல வாழாமல் போயிடுவேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த தீமைக்கு நன்மையாக செய்ய போகிறேன், அந்த தீமைக்கு இன்னும் அதிகமாக அன்பாய் செய்ய போகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த தேவ அன்பிலே வாழும்படி நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்கள். சரி, இதை பற்றி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு வசனத்துக்கு நம்ம போகலாம். அவர் சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள், வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவப்பட்டோமானால் பின்பு நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயமாமே. என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து நம்ம தேவ அன்பில் நடக்கிறோம் பாருங்கள். நீதிமானுக்காக ஒருவேளை பாருங்கள் சொல்கிறாரு, நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் நமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் வந்து மரிப்பான், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் சொல்கிறாரு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவ அன்பு எவ்வளோ பெரிது என்று பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு துரோகிகளாக இருந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அடுத்து சொல்கிறாரு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயமாமே. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கோபாக்கினைக்கு நாம் ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், என்ன சொல்கிறாரு, நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம். அவருடைய குமாரன் மரணத்தினாலே நம்மளை ஒப்புரவாக்கினார், அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. பாருங்கள், இன்றைக்கி வந்து அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன் நம்மளை என்ன பண்ணியிருக்குங்க, நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கிறது, நம்ம மேலே அன்பு கூறுறதுக்கு. அந்த அன்பை இந்த நாட்களில் மற்ற மக்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன், மீண்டும் காட்டக்கூடிய மக்களாக நான் மாறுவோம். ஒருவேளை இந்த காலை வேளையில் கூட சிலர் உங்கள்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்ட அநேகர் உங்களுக்கு தீமை செய்யலாம், சில காரியங்கள் பண்ணியிருக்கலாம்.
அதை உங்கள் மனசில் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம ஊரில் சொல்கிறோமா அப்படி தான் சொல்லலாம். என்ன சொல்லாங்க எல்லோரும் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டு போகும்போது அதை விட அநேக மக்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம என்னென்ன போனால் பாருங்கள், அவங்க தீமை செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கடவுள் அதை விட பெரிய காரியங்களை செய்கிறதுக்காகவே நம்மளை அப்படிலாம் வழி நடத்திட்டு போகிறாரு. நம்ம ஒரு விசுவாசிக்கணும். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? யோசேப்பு போனால் குடிக்கல நல்லா இருக்கிற அப்பா விட்டு பிரிச்சுட்டான். அப்பா விட்டுட்டு கூட்டு போயிட்டான். அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், கொண்டு போய் அந்த மகனை அங்கே சிங்கம் அடித்து கொண்டு போட்டுச்சுன்னு எவ்வளோ இப்படி போய் சொல்கிறான் பாருங்கள். யாக்கோப்பு சொல்கிறான், அவன் கிடைக்கிறவங்க அவன் டெய்லி அழுகிறான். ஒரு பெத்த தகப்பனை எப்படி ஏமாத்திட்டான் பாருங்க. பயங்கர மோசமான ஆளுங்க அந்த 10 பேரும். இவனுக்கு கஞ்சியை ஊற்றிடக்கூடாது. ஆனால் யோசேப்பு பாருங்க என்ன பண்ணியிருக்கான், அதெல்லாம் மன்னிச்சுட்டு பரவாயில்ல போ, எனக்கு தீமை தானே செஞ்சேன், ஆனால் அந்த தீமையை கடவுள் நன்மையாக மாற்றினார். ஏன் மாற்றினார்னா, என் மூலமாக அந்த உலகம் முழுவதும் போஷிக்கப்பட நடதான் கடவுளுடைய திட்டம். உன் திட்டத்தில் படி கிடையாது. நீ போட்டிருக்க திட்டம் ஒரு ஸ்மால், ஒரு சின்னது. ஆனால் கடவுளுடைய திட்டம்ன்ற ரொம்ப பெருசு. நீ என்ன நினச்ச, குழியில் போடுறன்ற, தூக்கி விட்டுருவேன்ற, சிறச்சால போடுறேன்ற, இதுதான் திட்டம் நீ நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது. அதை விட பெரிய திட்டத்தை கடவுள் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட சில நேரங்கள் இப்படிப்பட்ட வழியில் நம்மளை கொண்டு போகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், தீமை செஞ்சால் கூட அந்த ஆளுகள் மேலே கண்டிப்பாக அன்பு கூறணும். எல்லா பேருமே மறந்துடக்கூடாது. தீமை செஞ்சுருப்பாங்க, யாராவது உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் கூட நீங்கள் அன்பு கூர்ந்து அவங்களுக்கு நன்மை செய்யும்படி தீர்மானியுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இதை விட இன்னும் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். அதுதான் நல்ல ஒரு விஷயம். பாருங்கள், இதை பற்றி பார்த்து முடிப்போம் சீக்கிரமாக. அதில் அவர் என்ன செய்தார், அதில் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் என்னமாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இருக்கணுன்றார். அந்த அன்பு பூரணப்படுது. அந்த அன்பு நம்மிடத்தில் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறதுன்றார். ஒரு பூரணமான அன்புக்குள்ளே நம்ம வழிநட போகும்போது சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது, அல்லது ஒருவேளை பொல்லாத சில ஆட்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்களில் பார்ப்பதில் அவன் ஒரு மாதிரி யோசிப்பான். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம்னா, அப்படிப்பட்ட மனுஷர்லாம் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும், அவங்க நல்லா இருக்குன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுதான் பாருங்கள் கடவுளுடைய அன்பு. மனிதர்களை பார்க்கும்போது பாருங்கள், அவர்கள் பொல்லாதவர்கள் ஒரு மனுஷன் சொல்லுவான். அவருடைய அன்பிலே நடக்கும்போது நான் மற்றவர்களை ஈஸியாக மன்னிச்சிருவோம். யாராவது ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, பர்கியூனஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. கணத்து ஹாகின் ஒரு ஊழியக்காரர். எப்படி ஒரு மனுஷனை மன்னிக்கிறது அப்படின்ற பற்றி அவர் எழுதுறாரு. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் லேசாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கடவுள் நம்மளை எப்படி மன்னிச்சாருன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். எப்படி எடுங்களேன், சங்கீதம் 103ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, 2 வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 103ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. 12ஆம் வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. வடதுருவம் தென்துருவம்னு சொல்லி இருக்குது, அதுக்கு ஓரளவு லெவலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மேற்குக்கும் கிழக்குக்கும் என்ன தூரமே கண்டுபிடிக்கப்படலைங்க. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு அந்த 12ஆம் வசனத்தில், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விளக்கினார். நம்முடைய பாவம் எங்கேயோ போயிடுச்சு. எங்கே போயிடுச்சுன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் மேற்குக்கும் கிழக்குன்னு போடலை அப்படின்னா, ஒரு சூரியன் என்ன பண்ணுது, காலையில் கிழக்கு பக்கத்தில் இருந்து அப்படி ஆரம்பிக்குது, அப்படியே ஆரம்பித்து அப்படியே மேற்கு பக்கம் கொண்டு போகுது இல்லையா? அவர் சொல்கிறாரு, உன் பாவத்தை கூட அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படியாய் உன்னுடைய பாவங்களை அப்படியே மறைச்சிட்டேன் அப்படின்றார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் மற்றவர்கள் சில நேரங்களில் செய்கிற தவறுகளை அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இன்னும் ஒன்றே வசனம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். எடுங்க மீகா 19ஆம் வசனம் 7:19. அங்கே பாருங்க, சொல்கிறாரு, அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். முதல் சொன்னார், என்ன சொன்னார், கிழக்கில் இருந்து எப்படி இந்த சூரியன் மேற்கு மறையுது, அது மாதிரி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படியாக உன்னுடைய பாவங்களை நான் என்ன பண்ணிட்டேன்,
தூக்கி போட்டேன்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு அடுத்ததில், அவர் திரும்பவும் நம்ம மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். என்ன சொல்கிறாரா? நம்முடைய அக்கிரமம் எல்லாத்தையும் கொண்டு போய், பாவத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டுருவாராம். எப்படி பாருங்கள், போட்டுட்டா என்ன ஆயிரும்? சுத்தம் மறந்தே போயிடும். கடலுக்குள்ளே நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா? நான் கடலில் எத்தனை முறை போகும்போது அந்த ஆழமான பகுதிக்கு ஸ்டீமர் போட்டிலையோ இல்லையோ போவான். அங்கே என்ன ஆகுனா அதனுடைய எல்லையே பார்க்க முடியாத ஆழம் ரொம்ப அதிகமான ஆழம் இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஒரு நடு கடலுக்குள்ள பாவத்தெல்லாம் தூக்கி போட மாதிரி தூக்கி போட்டார். என்ன சொல்லப்போனால் அவர் ஒரு மறதி கடலை தூக்கி போட்டார்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாய் சில மனுஷர்கள் ஏதாவது செஞ்சுருந்தா கூட அப்படியே அதை மன்னிச்சுட்டு அந்த அன்பில் நடக்கும்படி தீர்மானியுங்கள். அதான் தேவ அன்பு. பதிலுக்கு பதிலாக பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் மாதிரி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு, எனக்கு இதை பண்ணிட்டானா அவனுக்கு நான் பதில் செய்வேன் அப்படின்னு போகாதீங்க. அதை விட்டுட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தீமையே செய்கிறாங்களா பரவாயில்ல விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுதாங்க தெய்வீகமான அன்பு. அந்த அன்பில் நடக்கும்போது தான் இந்த அன்பை இந்த உலகத்தில் வெளிக்காட்ட முடியும். அவர் சொல்கிறாரு, அந்த அன்பு ரொம்ப அற்புதமான ஒன்று. யாக்கோப்பு சொல்கிறார், யாக்கோப்பு 3:5 பாருங்கள் சொல்கிறார், அப்படியே நாமானந்தும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடும். நாமும் நெருப்பு தான், அது அநீதியில் இருந்த உலகம். நம்முடைய பாவம் நம்முடைய அவயங்களில் நாமானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, சொல்கிறாரு, நாவு ஒரு நெருப்பு தான். அது ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யாராவது தவறான ரீதியில் பேசி அவனுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. நாவு வந்து ஒரு நெருப்பு மாதிரி, எந்த ரயிலில் வேணாலும் யாரையும் வேணாலும் அழிச்சு போட்டுரும் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த அன்பில் நடக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னா, என்ன பண்ணுங்கள், அந்த வாயை திறக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம மறக்கணும், சில காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சில காரியங்களை ஞாபகம் வச்சுக்கிறது நான் தெரியுமா? நல்ல காரியம் ஞாபகம் வச்சுக்க. பாருங்கள், நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வாய்ப்பாடு படிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லோரும் படிச்சிருக்கோம். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக, நான் மதுரையில் படித்தேன். அந்த டீச்சர் சொல்லுவாங்க, அந்த பாட்டே ஒரு பாட்டு இருக்கும், 2 ஒரு பாட்டே இருக்கும். பாட்டுலேயும் போயிட்டே இருக்கும், 16 வாய்ப்பாடு போயிட்டு இருக்கும். அப்படியே பாடிக்கிட்டே இருந்தாவே மெமரி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே சொல்லி பாடுற பாட்டெலாம் கொஞ்சம் மெமரியாக பாடிட்டே போங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படியே பாடிட்டே இருந்தாவே மெமரி ஆயிரும். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை மறக்கணும். மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல அப்படிப்பட்ட விஷயத்தை பேசவே கூடாது. அந்த பர்டிகுலராக ஒரு ஆள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கிறாரு, அதை 2 பேரும் நீங்களும் புருஷனை பஞ்சாயத்து உட்காந்துட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களாம், அவங்க அதை செஞ்சாங்க, இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மேலே இன்னும் அதிகமான கோபங்களும் கசப்பும் பெருகிட்டே போயிட்டுருக்கோம். பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும், அவங்க அந்த பேசுகிறத சப்ஜெக்டே வீட்டில் விட்டுறணும். விட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு வேளை சில பிரச்சனைகள் இருக்கும், விட்டுறணும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாவே அவங்க செஞ்ச பிரச்சனையும் உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த பிரச்சனை பெருசாக தெரியாதுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அதவே பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப பெருசாக தெரியும். அப்புறம் அவங்க மேலே கோவம் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே மன்னிக்கிறதோட விட்டுலாமல் என்ன பண்ணணும், மறக்கவும் செஞ்சுருங்க. நல்ல காரியங்கள் நல்லா பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. தீமை நடந்திருக்கா, அதை திரும்ப திரும்ப பேசாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது சிலர்லாம் என்னமா பண்ணியிருப்பாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஊரில் எங்கிட்ட வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் அதவே பேசிட்டு ரப்பும் போலும் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் அவங்க மேலே இருக்கக்கூடிய கசப்பு போகவே போகாது. இப்போ என்ன பண்ணணும்னா, வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தவே சொல்லிகிட்டு இருக்கணும். மறக்கிற மாதிரி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பேசுகிறத விட்டுடணும். அப்படி விடும்போதே கண்டிப்பாக நாம் தேவ அன்பில் என்ன பண்ண முடியுங்க, நடக்க முடியும். பாருங்கள், அவர் சொல்கிறார், அவர் இடத்துல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் என்னது, யாதோரும் மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்றார். நன்மையான ஈவுக்கு நம்முடைய ஆண்டவர் சொந்தக்காரர். 1000 மனுஷர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், நன்மை மட்டும்தான் செய்வார். ஒருவேளை சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கா, அது உங்களுக்கு நன்மையாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தேவ அன்புக்காய் மீண்டுமாய் தேவ சமூகத்தில் வருகிறோம். தேவ அன்பிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடியவர்களாய், நேசிக்கக்கூடியவர்களாய், கர்த்தாவே தீங்குக்கு தீங்கு செய்யாமல் தீங்குக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக ஒருவரையும் மாற்றுவீராக, அபிஷேகிப்பீராக. நல்லவரே, இந்த நாட்களில் நடந்து வருகிற காரியங்கள் அது எங்களுக்கு நன்மையாய் நீ நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஒருவேளை சூழ்நிலையில் மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், ஆனாலும் தேவாதி தேவனை நீர் மாற மாட்டீர். நீர் அற்புதமாக எங்களை வழிநடத்தி செல்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், எனக்கு யோசேப்புக்கு குழி போன்ற அனுபவங்கள் இருக்கலாம், ஆனாலும் தேவன் அவனை
ஒரு உன்னதமான உயர்வுக்கென்று அவன் அழைத்தபடினாலே, ஒரு பெரிய உயர்வை அவனுக்கென்று வைத்திருந்தபடினாலே, ஆண்டவரே அவனை அப்படியே வழி நடத்தி சென்றீர். நல்ல கூட நல்ல தெய்வமே, எங்கள் அப்படி பெரிய உயர்வுக்கென்று அழைத்திருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய எல்லாருடைய தேவையும் சந்தியும். உடைய குடும்பங்களில் தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.